இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்துட்டு டார்க் அண்ட் ஒயிட் டோனில் சூப்பராக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்ட்ராஸ்ட்ன்றதை கம்மி பண்ணிவிட்டு -10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -22 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேடோஸ்ன்றதை கம்மி பண்ணி -13 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட்ஸுன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு -60 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு -30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் ஐக்கானுக்கு கீழே வந்துட்டு ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 15 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ டிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 7 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு விப்ரன்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -10 ஸோ -8 பார்த்தீங்கன்னா -6 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ இன்க்ரீஸ் பண்ணி 12 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஸோ கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் -10 செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் உள்ள லூமினான்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு 26 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹியூ இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -20 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ லைட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 47 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -29 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 25 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்க் ப்ளூ ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேச்சுரேஷன் வந்து 30 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு -20 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 18, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள ரெண்டு கலர்லேயும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக -100 செட் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஐக்கானுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே கிளாரிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி அதையும் 20 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாரிட்டிக்கு கீழே டிஹேஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 12 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்மி பண்ணி ஸோ -27 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ 35 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போய்ட்டு திரும்ப அந்த சூரியன் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே டாப்பில் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபோர்த் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ரவுண்டு மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருவில் வந்து நான் பாயிண்ட் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு கருவு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் டோனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.